உடப்புசலாவில் அமைஞ்சிருக்க டெல்மார் தோட்டத்துல முற்றிலும் பராமரிப்பே இல்லாம இருந்த ஒரு பழைய பாடசாலை கட்டடம் தற்போது மாறி இருக்கு. இந்த கட்டடம் இப்போ தோட்ட இளைஞர்கள் மற்றும் சமூக மக்களோட முயற்சியால ஒரு நவீன நூலகமா மாறி இருக்கு. இந்த வள்ளுவர் நூலகம் 2022 7ஆம் மாதம் 29ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டுச்சு. வள்ளுவர் நூலகத்தை அமைக்கிறதுக்கு எங்களோட ஊரை பொறுத்தளவில் கல்வியியல் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் தான் இது எல்லாத்தையுமே சேர்ந்து கட்டினாங்க. அது இல்லாமல் மக்கள்கிட்ட ஒத்துழைப்போட சிறார்கள், இளைஞர்கள், பொதுமக்கள்கிட்ட ஒத்துழைப்பு எல்லாமே கிடைச்சி தான் இந்த வள்ளுவர் நூலகம் அமைக்கப்பட்டுச்சு. நூலகம் அமைக்கப்பட்டு ஒரு வருட காலப்பகுதியிலே வள்ளுவர் திறன் வகுப்பறை அமைக்கப்பட்டது மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருந்துச்சு. இது ஒரு கிராமப்புறத்தில் அமைஞ்சிருந்தாலும் இந்த நூலகம் இப்போ ஒரு நவீன கற்றல் மையமா வளர்ந்திருக்கு. இந்த நூலகம் ஸ்மார்ட் போர்டு, கணினி, இணைய வசதி மற்றும் பல்வேறு நவீன கற்றல் சாதனங்களோட முழுமையா ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. மாணவர்கள் படிக்க சுத்தமான மற்றும் அமைதியான இடமாகவும் கல்வியில் ஆர்வமூட்டக்கூடிய சூழலில் இந்த நூலகம் அமைஞ்சிருக்கு. இது வெறும் நூலகமா மட்டும் இல்லாம குழந்தைகள் நர்சரி முதல் சாதாரண தரம் வரை உள்ள மாணவர்களுக்கான இலவச வகுப்புகளும் இங்கே நடைபெறுது. வள்ளுவர் நூலகத்தில் ஒவ்வொரு செயற்பாடுகள் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அந்த செயற்பாடுகளில் வாராந்த செயற்பாடுகள், மாதாந்த செயற்பாடுகள், நாளாந்த செயற்பாடுகள்னு ஒவ்வொரு ப்ரோக்ராமாக நாங்கள் இது பண்ணி பிரிவினைகளை பிரித்து நாங்கள் செஞ்சுட்டு வரோம். ஒவ்வொரு கிழமையிலையுமே ஒவ்வொரு நாளும் மாணவர்களுக்கான, சிறார்களுக்கான இணைப்பாட விதான செயற்பாடுகள் நடைபெற்று வருது. இந்த வகுப்புகளை இதே தோட்டத்தை சேர்ந்த பல்கலைக்கழக பட்டதாரிகள் மற்றும் பட்டப்படிப்பு படிக்கிற மாணவர்கள் நடத்தி வராங்க. அவர்கள் பயன்படுத்தும் நவீன கருவிகள் மற்றும் ஸ்மார்ட் போர்டு மூலமா பாடங்கள் மேலும் மீறிப்போட்டும் வகையில் நடைபெறுது. இந்த நவீன நூலகத்தின் ஏற்பாட்டுக்கு பின்னாடி பல மாணவர்கள் சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சையில சித்தி பெற்றும் வராங்க. வள்ளுவர் நூலகம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் நாங்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த டெல்மாரில் கல்வி கற்று வர ஒவ்வொரு சிறார்களுக்கும், சிறார்கள் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள், பொதுமக்கள் அனைவருக்குமே இந்த வள்ளுவர் நூலகம் ஒரு முக்கிய ஒரு பங்காக இருக்குது. இந்த செயற்பாடு டெல்மார் தோட்ட பகுதியில் நவீன கல்வியை விரிவுபடுத்தியது மட்டும் இல்லாமல் சமூகத்தின் ஒற்றுமையையும் கல்வி மூலம் கொண்டு வந்துள்ளது.